ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எந்த மாநகராட்சியில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, என்னென்ன பதவிகள்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க, ஸோ அதற்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், கட்டிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எண்ணிக்கை போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த இரண்டு விதமான நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், டவுன்லோட் செஞ்சுக்கோங்க. அதுக்கான விண்ணப்ப படிவுக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றதை முதல்ல நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் சமீபத்தில் எடுத்த பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்தை இந்த பாக்ஸில் ஒட்டிட்டு அதற்கு மேலே சைன் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பெயரை எழுதிடுங்க. அதுக்கடுத்து உங்களுடைய பெயர், நேம் ஆஃப் தி கேண்டிடேட் இன் பிளாக் லெட்டர்ஸ், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வயது, முதல்ல டேட் ஆஃப் பர்த் எழுதணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வயது கணக்கிட்டு எழுதணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாலினம் என்னன்றது மேலே வந்து டிக் பண்ணிவிடுங்க. ரிலீஜன், கம்யூனிட்டி, சப்காஸ்ட்டு, ஆதார் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இன் டிஎன்எம்சி, நர்சிங் கவுன்சில் எக்ஸெட்ரா, பர்மனன்ட் அட்ரஸ், ப்ரெசன்ட் அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுடைய டீட்டெயில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ், 2 வீலர் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா இல்லையான்றதை மேலே வந்து டிக் பண்ணிவிடுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் என்னென்ற எஸ்ஆ நோன்றது டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய்த பிறகு மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுவிடுங்க. இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சாச்சு. அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா, பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்டு செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் வந்து இதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. பெருநகர சென்னை மாநகராட்சியில் இதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு தான். ஸோ இந்த வெப்சைட்டுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வருவீங்க. ஸோ இதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் ஃபார் UCHC அண்ட் கான்ட்ராக்ட் பேசிஸ். அதுக்கடுத்த இரண்டாவது நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. GCC Public Health Department NTEP Recruitment of HR and Contract Basis. ஸோ இரண்டு விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருக்காங்க பாருங்கள். தி மெம்பர் செக்ரட்டரி, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, NTEP சென்னை, பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், ரிப்பன் பில்டிங், சென்னை 6,03,000 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்கணும். என்னைக்குள்ளே விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 27/9/2024 விண்ணப்பிக்க வேண்டும். சில பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, NTEP சென்னை, கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன். நேம் ஆஃப் தி போஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 13 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. மொத்த கட்டிடங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 89. மெடிக்கல் ஆஃபீஸர் DTC MBBS டிகிரி முடிச்சிருக்கணும். ஒரு போஸ்ட்டு சேலரி 60,000. மெடிக்கல் ஆஃபீஸர் மெடிக்கல் காலேஜ் MBBS டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். 3 வேகன்சி, சேலரி பார்த்தீங்கன்னா 60,000. டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் MBA PG டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன், அட்லீஸ்ட் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஒரு வேகன்சி, சேலரி 26,500. டிஸ்ட்ரிக்ட் TRTP HIV கோஆர்டினேட்டர், பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ், சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன், மினிமம் 2 months, பர்மனன்ட் 2 வீலர் டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிங்களா, அண்ட் ஷுட் பி ஏபிள் டு டிரைவ் 2 வீலர்
ஒரு வேகன்சி சேலரி 26,500. டிஸ்ட்ரிக்ட் பிபிஎம் கோஆர்டினேட்டர் MSW MSc சைக்காலஜி போஸ்ட் கிராஜுவேட் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஒர்க்கிங் ஃபீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. பர்மனெண்ட் 2 wheeler டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். ஒரு போஸ்ட்டு சேலரி 26,500. ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட் கம் DEO நோடல் TRTP சென்டர். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், த டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், டைப்பிங் ஸ்பீட் ஆஃப் 40 WPM இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ரைட்டுங்களா? ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 26,000 வந்து கொடுத்துருக்காங்க. சீனியர் டியூபர்குலோசிஸ் லேப் சூப்பர்வைசர் STLS 12th and bachelor degree in science, diploma course in medical lab technology, permanent 2 wheeler driving license, 2 months certificate course in MS Office. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 year இருக்கணும். 2 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி 19,800. சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர் STS bachelor degree in science, certificate course in MS Office, permanent 2 wheeler driving license, 4 vacancy, salary 19,800. data entry operator TEO 10+2 with a diploma in computer application, typing speed of 40 WPM in English and Tamil. ஒரு வேகன்சி சேலரி பார்த்தீங்கன்னா 13,500 ரூபாய். லேப் டெக்னீஷியன் 12th 2 year டிப்ளமோ கோர்ஸ் இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி. எத்தனை வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 56 கட்டிடங்கள். சேலரி 13,000. TP ஹெல்த் விசிட்டர் TPHV, graduate in science or 12th in science and 2 years course in MPHW, LHV, ANM health worker or tuberculosis health visitor. Certificate course in MS Office, 11 vacancies, salary 13,300. Pharmacist, degree diploma in pharmacy, 1 year experience இருக்கணும். 3 vacancy, salary 15,000. Counselor TRTP center, graduate degree in social work, sociology, psychology, basic knowledge of computer, 4 vacancy, 13,000 வந்து சம்பளம் வந்து தராங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. ஸோ எப்படி விண்ணப்ப டீட்டெயிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரீட் பண்ணிட்டு அது மூலம் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம 2வது நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன், கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன், அம்மா மாளிகை, ரிபன் பில்டிங்ஸ், சென்னை 6,03,000. obstetrician gynecologist MBBS degree with a MD obstetrics and gynecology or MBBS with a diploma in obstetrics and gynecology. 15 கட்டிடங்கள். சேலரி 90,000. pediatrician MBBS degree and to be registered in Tamil Nadu Medical Council, National Medical Council with a MD pediatrics or diploma in child health. 10 கட்டிடங்கள். சேலரி 90,000. ஜெனரல் ஜர்ஜன் MBBS degree with MS ஜெனரல் சர்ஜரி. 15 கட்டிடங்கள். சேலரி 90,000. anesthesist MBBS degree with a MD in anesthesia or postgraduate diploma in anesthesia. 9 vacancies, salary 90,000. orthopedic surgeon MBBS degree with a MS in orthopedic surgery or MBBS with a diploma in orthopedic surgery. ஒரு வேகன்சி. சேலரி பார்த்தீங்கன்னா 90,000. இதில் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 50 கட்டிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முடி பார்த்தீங்கன்னா கொடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 89 கட்டிடங்கள். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 131 கட்டிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ இதற்கான கம்யூனிட்டி வைஸ் வேகன்சிஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துங்க. ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்கு பார்த்தீங்கன்னா 27/9/2024. ஸோ இதற்கான விண்ணப்ப படியும் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனுடன் வந்து கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க.
மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க அந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.